தமிழக பாஜகவோட மூத்த தலைவர். அவங்களை இப்படி நடத்துனது சரின்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே வந்து லிப் ரீடிங் பண்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் திறமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவன் லிப் ரீடிங் பண்றல திறமை இல்ல, பட் அந்த செய்கை அப்படின்றது ஏதோ உணர் பாடி லாங்குவேஜ் கூட சொல்லலாம். யூ கண்டெஸ்டட் வெரி வெல், டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ், கீப் ஃபைட்டிங் கூட டோன்ட் டூ தட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. மாநில தலைவர் சொல்லுவது வேத வாக்கு எங்களுக்கு. அப்போ அண்ணாமலை மட்டும் தான் பிரஸ் அட்ரஸ் பண்ண போறாரு. ஒரு பேனல் இருக்கு, யார் யார் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கு, அந்த ஸ்போக்ஸ் பர்சன் கொடுக்கணும். வரவங்க போறவங்கலாம் பேசி பேட்டி கொடுக்க வந்து அந்த மாதிரி இயக்கம் கிடையாது. பிஜேபிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. தமிழிசை அவர்கள் மாநில அரசியல்ல மீண்டும் வந்தது அப்படின்றது அண்ணாமலை அவர்களை பதற்றப்படுத்துதா? நோ சீனியர் நோ ஜூனியர். தூங்கி சொன்ன பார்க்கால எனக்கு மூடு மாறிடுச்சு, இதை பண்ண அதை பண்ணலாம் சொல்ற வந்து தலைவர்கள் பிஜேபியில் கிடையாது. பட் நம்ம தூங்கி எந்திரிச்சு ஃபோன் பண்ணோட தான் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டோம். ஆல் எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஃபாட் டு பி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை சரிசமமாக சந்திக்க ஒருத்தன் தயாராகிட்டான் என்பதை உணர்த்துவது கூட ஒரு முக்கியமான போரில் ஒரு முக்கியமான யுக்தியாக இருக்கும். நீங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்றப்ப குறைந்தபட்சம் ஒரு 2 எம்பி சீட்டாக ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அதுதானே உங்களுக்கான கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதிமுக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்ன வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். சேம் டைம் பாஜகவையும் தானே புறக்கணிச்சிருக்காங்க. அப்படி தானே நம்ம பார்ப்போம். பாஜகவை அக்செப்டே பண்ணலீங்கன்னு சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டிடிவி தினகரன் அவருக்கு ஒரு பகுதியில் செல்வாக்கு இருக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பகுதியில் செல்வாக்கு இருக்கு. இப்போ இது எல்லாம் கூட இருந்தும் கூட ஒரு தொகுதியில் கூட நம்ம வெற்றி பெறல அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? அதை வந்து நம்ம கொண்டாடுறது சரியா இருக்காது இல்லையா? எங்களுக்கும் வருத்தங்கள் இருக்கின்றன. வெற்றி பெற முடியவில்லை என்கின்ற வருத்தம் நிச்சயமாக இருக்கு. மக்களுக்கு பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியலையே, மறுபடியும் 40 பேர் போய் சுண்டல் போண்டா சாப்பிட்டு வந்துருவாங்களேங்கிற கவலை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. 11% போதுமானதா? ஒரு 25% வாங்கியிருந்தா அப்படின்னா நம்ம கொஞ்சம் கெத்தா பேசலாம் இல்லையா? நீங்க வந்து 2% பார்ட்டி 3% பார்ட்டின்னு கூப்பிட்ட ஒரு கட்சி, அந்த சின்னம் வந்து இன்னைக்கு 25 டென்ஷன் 27% மத்திய 24% வந்து பாரிவேந்தர் டெபாசிட் போயிருக்காரு. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓபிஎஸ் வந்து அவர்கள் தோத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்கு சதவீதம் 6.5% குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து அவங்க உண்மையிலேயே ஒரு கட்சி வந்து இந்த வெற்றியை கொண்டாடக்கூடாது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எல்லா கட்சிகளும் 40% ஜெயிச்சிருக்கு, 40 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கு. 40 தொகுதியை ஜெயிச்சதுக்கான காரணம் இருக்கு. இது மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன். பட் இப்போ நீங்க சொல்றதை வச்சு ஒன்று பார்க்குறப்ப இங்க திராவிட கட்சிகள் தேர்தல் அணுகிறத விட பாஜக கொஞ்சம் பின்தங்கி இருக்கு, அல்லது திராவிட கட்சிகள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கா பாஜக? வெற்றி பெற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன பாடத்தை வினோஜ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு? வினோஜுங்கிற தனிப்பட்ட நபரெல்லாம் இங்கே வந்து பிஜேபியில் யாருக்கும் வேலை கிடையாது. இது ஒரு இயக்கம். அங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் தொண்டர்களில் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தமிழக மக்களை, குறிப்பாக மத்திய சென்னையில் உள்ள மக்களை பாராளுமன்றத்தில் அவர்களுக்காக பேசுவதற்கு கட்சி கொடுத்த ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து தனிநபர் செல்வாக்கு என்பதெல்லாம் பிஜேபியில் வந்து அதில் பெரிய முக்கியத்துவம் யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. இயக்கம் தான் முதன்மையான விஷயமா இல்லை ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்குல்ல ஓவராலாக. மொத்தமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் இது. 2 விதமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து தமிழகத்தில் பிஜேபிக்கான ஸ்பேஸ் என்பது வந்துருச்சு. ஸோ மக்கள் வந்து பிஜேபியை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக ஒத்துக்கொள்ளும். நாங்கள் ரொம்ப வருஷமாக கடினமான ஒரு முயற்சிகள், அதாவது திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலத்திலேருந்து, இலா கணேசன் காலத்திலேருந்து, தமிழிசை அவர்கள் காலத்திலேருந்து பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக வந்து மக்களோட நம்பிக்கையை பெறுவதற்கு ஒவ்வொரு தலைவர்களாக எடுத்த முயற்சியின் காரணமாக இப்போது ஒரு மிகப்பெரிய அக்செப்டன்ஸ் திரு அண்ணாமலை அவர்கள் காலத்திலே இன்னும் அதிக வேகமாக, முன்பை விட பல மடங்கு அதிகமான வேகத்தில் கட்சி செல்லக்கூடிய காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய அக்செப்டன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. 2வது விஷயம், இந்த பொய் புரட்டுகளை உடைப்பது எப்படின்னு நாங்களும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு வருகிறோம். அதாவது பொய் சொல்லி மட்டுமே ஒரு தேர்தலை வெற்றி பெறலாம். அதாவது 200 சீட்டுக்கு மேலே இந்தியா அலையன்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா இந்த 1 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை முன்னிறுத்தி, அதாவது இப்போ கூட ஒரு அட்வொகேட் வந்து அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் லிட்டரலி பிரைபிங் த ஓட்டர். பிரைபிங் த ஓட்டர் சேயிங் ஐல் கிவ் யூ 1 lakh இஃப் யூ ஓட் ஃபார் மீ. உத்தரப்பிரதேசில், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸோட அலுவலகத்துக்கு வெளியே மக்கள் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. எப்போ பணம் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்காக ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இலவசங்களை, பொய்களை, புரட்டுகளை உடைத்தெறிந்து அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையை பெறுவது எப்படி என்பதை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இதுக்காக நாங்கள் ஃப்ரீபி கொடுத்து ஜெயிக்க போகிறோன்னு கிடையாது. இலவசங்களையோ ஓட்டுக்கு காசு கொடுத்தோ மக்களை வந்து வெளில போவது கிடையாது. வி ரெஸ்பெக்ட் த ஓட்டர், வி ரெஸ்பெக்ட் த டிக்னிட்டி ஆஃப் த ஓட்டர்,
வி ரெஸ்பெக்ட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஓட்டர். ஸோ அதையெல்லாம் மனதில் வைத்து அதையும் தாண்டி இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணீங்க. இப்போ 24 மத்திய சென்னையில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க களத்தில்? 2021 கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதிமுக கூட்டணி இல்லையா? இல்லாம பட் இருந்தால் இப்போ பொதுவாக 2 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தா ஒரு ஓட் வந்திருக்கும், ஓட் பேங்க் உருவாகி இருக்கும், நம்ம நிறைய இடங்களை வெற்றி பெற்றிருக்கலான்றதானே கணக்காக இருக்குது. பட் நீங்கள் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கு. சரி, நேற்று கூட நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், ஆல் எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஃபாட் டு பி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நிற்கக்கூடிய எதிரிக்கு ஒன்றை சரிசமமாக சந்திக்க ஒருத்தன் தயாராகிட்டான் என்பதை உணர்த்துவது கூட ஒரு முக்கியமான போரில் ஒரு முக்கியமான யுக்தியாக இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற கட்சியே இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபி வந்து களத்தில் வந்து நிற்கிறோம். 2021 பார்த்தீங்கன்னா அதிமுகவோட 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை பிஜேபியும் சேர்ந்து சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். வெறும் 20 இடங்களில் தான் போட்டியிட முடிந்தது. அதில் 4 இடங்களில் வெற்றி பெற்றோம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் மிக சிறப்பாக திருமதி வானதி சீனிவாசன் ஆகட்டும், அண்ணன் திரு நயினா நாகேந்திரன் ஆகட்டும், எல்லாரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒர்க்கர்ஸுக்கு, பிஜேபியோட தொண்டர்களுக்கு அதிமுக இந்த திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பழக்கம் வந்து ஒரு சீனியர் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் அவங்க வந்து அணுகுவார்கள். இவங்களுக்கு தான் ஒன்று எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு பட் அது ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா களத்தில் உங்களை விட அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அப்படி பார்க்கக்கூடாது. அதை 40 ஆண்டு காலமாக பிஜேபி தமிழகத்தில் அரசியல் இருந்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தேர்தலை சந்தித்து கொண்டு வருகிறார்கள். தோல்விகளை தாண்டி, ஏன்னா இத்தனை தோல்விகள் இருக்கும்போது கட்சிகள்லாம் ஓடுருவாங்க தொண்டர்கள்லாம். ஆனால் இங்கே இருக்கிற தொண்டர் ஒருத்தங்க கூட பிஜேபி விட்டு ஓடினதா சரித்திரம் கிடையாது. நின்று களத்தில் வந்து மக்களை சந்தித்து அவர்கள் நம்பிக்கையை பெற வேண்டும், இயக்கத்துக்காக பாடுபட வேண்டும், நாட்டுக்காக மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் பிஜேபி அதிகமாக இருக்காங்க. ஸோ இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி எங்களுக்கு கவுன்சிலர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, மாதம் மாதம் காசு கொடுக்குறதுக்கு, கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், ஒரு மோட்டிவேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் பிஜேபியில் இருக்காங்க. அவர்களுக்கான தேர்தல் அவர்கள் வந்து களத்தில் பணியாற்றுவதற்கு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. மத்திய சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்டிங் டேல தோல்வி என்று தெரிந்த பிறகு யூஸ்வலாக என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மதியானம் வந்து ரிசல்ட் வந்து லாப் சைடராக போகுதுன்னா எல்லாம் 12 மணிக்கு லஞ்சோட எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த கவுண்டிங் முடிஞ்சு 6-6:15 வெற்றி பெற்ற வேட்பாளர் அவர் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் எங்களோட ஒவ்வொரு பூத்லேயும் பிஜேபியோட நிர்வாகிகள் முழுமையாக இருந்து கடைசி ஓட்டு எண்ணி முடிவது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய அனுபவம் சார்ந்த தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா வருங்காலத்தில் வந்து இன்னும் எவ்வளோ காலகட்டம் இருக்குது. ஏன்னா பிஜேபி என்ற கட்சிக்கு வந்து அழிவு கிடையாது. பட் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு ஒன்று பார்க்குறப்ப இங்கே திராவிட கட்சிகள் தேர்தல் அணுகிறத விட பாஜக கொஞ்சம் பின்தங்கி இருக்கு, அல்லது திராவிட கட்சிகள்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கா பாஜக? அவங்க வந்து பல நேரங்களில் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஸோ வெற்றி பெற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது, தோத்தவங்களிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது. நாங்கள் தோல்விகள் மூலமாக நிறைய கற்றுக்கொண்டோம், அவர்களிடம் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நல்ல விஷயங்களை மட்டும். இப்போ அதெல்லாம் வந்து பயன்படுத்தி இந்த தேர்தலை வந்து மிக சிறப்பாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 தொகுதிகளிலுமே இன்றைக்கி வந்து பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு, செகண்ட் பிளேஸ் வந்திருக்கும். கிரேட்டர் சென்னைன்னு சொல்லக்கூடிய திருவள்ளூரில் கூட பிஜேபி இன்றைக்கி செகண்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதிமுக 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளி, குறிப்பாக மத்திய சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வந்து டெபாசிட் வாங்கலை. பட் பிஜேபி 24% வாக்கு பிஜேபி பெற்றிருக்கிறாங்க என்பது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, ஒரு எதிர்பார்ப்பு பிஜேபி மேலே வந்து பெருகி வருவதை உணர்த்துகிறது. இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினால ஒரு 7 கட்சி கூட்டணி அமைத்து தான் இன்று தேர்தல் சந்திக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்காக பேசணும், பாமகவோட கூட்டணிக்காக பிஜேபி பாமக 2 கட்சிகள் மட்டுமே வந்து இன்னைக்கு களத்தில் சந்திச்சு இவ்வளோ பெரிய ஒரு நம்பரை வந்து பெற முடிஞ்சிருக்காங்க. பாமகவோட பலம் என்பது வட தமிழகத்தில், சென்னை சிட்டியிலையோ கோயம்புத்தூர் நகரத்துலையோ பாமக என்ற இயக்கத்துக்கு வந்து ஒரு பெரிய பலம் கிடையாது. எல்லாமே வந்து பார்ட்டிஸோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது சென்னையில் கிடைத்த ஓட்டுகள் வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள், 90% அளிக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்க வந்து 2% பார்ட்டி 3% பார்ட்டின்னு கூப்பிட்ட ஒரு கட்சி, அந்த சின்னம் வந்து இன்னைக்கு 25, தென்சென்னை 27%, மத்திய 24%ங்கிறது வந்து ஒரு பெரிய 10 மடங்கு ஒரு வளர்ச்சி அடைந்த கட்சியா இருக்கு. பட் அந்த வளர்ச்சி அப்படின்றது 11% போதுமானதா? ஒரு 25% வாங்கியிருந்தா அப்படின்னா நம்ம கொஞ்சம் கெத்தா பேசலாம் இல்லையா? பட் நம்ம 11ல தானே நிக்கிறோம். அது சரியான உறுதியா? வெற்றி அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? 19 இடங்கள்ல போட்டியிட்டு 11%. போட்டியிட்டது 19 இடங்கள்ல.
2019 வந்து 5 இடங்கள்ல போட்டியிட்டு 3%. 2014 8 இடங்களை போட்டிட்டீங்க. ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சதவீத வளர்ச்சியை நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். சீட் நம்மளுக்கு கூடுது இல்லையா? அப்ப 2014 8, 2019 5, பட் 2024 நம்ம 23 இடங்கள் ஓவராலா இவங்க 23 இடங்கள்ல சேர்த்தோம் போட்டியிட்டு அப்படின்னா உங்களுக்கு 14.8 கூடுதலா வந்திருக்கும் 14.5% இல்லையா? ஒரு 25% வந்திருந்தானே வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இது அந்த அளவுக்கான கொண்டாட்டம் அடையக்கூடிய மனநிலையில நம்ம இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்கு சதவீதம் 6.5% குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து அவங்க உண்மையிலேயே ஒரு கட்சி வந்து இந்த வெற்றியை கொண்டாடக்கூடாது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 6% வந்து உங்களுக்கு வந்து 6.5% பெரிய ஒரு சறுக்கை வந்து சந்திச்சிருக்காங்க எல்லா கட்சிகளும். 40% ஜெயிச்சிரு 40 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. 40 தொகுதியை ஜெயிச்சதுக்கான காரணம் இருக்கு. இது மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. 7 கட்சி கூட்டணி அமைத்து அவர்கள் சந்தித்த காரணத்தினால் எதிர்கட்சிகள் பிரிந்து நின்ற காரணத்தினால் நீங்க வந்து பிஜேபியும் அதிமுக 2 கூட்டணிகள் அமைத்து தனித்தனி நிற்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியுது. திமுக மீது மக்கள் வைத்த நம்பிக்கை 26% தான். இன்னைக்கு வந்து காங்கிரஸோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. வாக்கு சதவீதம் ஏறிய ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான். சேம் டைம் நாம் தமிழரும் நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா? நாம் தமிழர் 8% வந்திருக்காங்க. போன தெரியல அதே ஆல்மோஸ்ட் அதே சதவீதம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அவங்களும் வளர்ந்துருக்காங்க இல்லையா? 1% ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க சென்ற தேர்தலை விட. பிஜேபியோட வளர்ச்சி என்பது பல மடங்கு அதிகமாக இருந்து கொண்டு வருது. சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து ஒரு பல மடங்கு வளர்ச்சியை நாங்கள் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க 40 ஆண்டு காலம் பாஜக இங்கேயும் கல அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்றப்ப 11% போதுமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆகட்டும், இல்லை எண் மக்கள் யாத்திரை ஆகட்டும், மோடியோட ரோட் ஷோ, இப்படி நிறைய விஷயங்கள் ஃபேக்டர் வந்து பிஜேபி பண்ணியும் கூட 11% தான் இங்கே இருக்காங்க அப்படின்றப்ப அது எப்படி நம்ம கொண்டாட முடியும்? சரி, வளர்ச்சி என்பது வந்து கிராஜுவலான ஒரு கிராஃபாக தான் இருக்க முடியுது. ஓவர் நைட்லலாம் டைனாமிக்ஸை மாற்ற முடியாது. தமிழக அரசியல் களம் என்பது ஒரு மாறுபட்ட அரசியல் களம். ஸோ இங்கே வந்து மக்களோட பல்ஸை புரிஞ்சு அந்த ஃபீல்டில் போயிட்டு அவங்க சந்திச்சு, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா தனி நபர்களை பார்த்து வாக்களிப்பது கிடையாது. அவர்களை கட்சிகளை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொடுத்தனாலதான் மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. அதையும் தாண்டி சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னாலே இந்த உங்களுக்கு ஓட்டு போடுவது என்பது 10 செகண்ட் அந்த மிஷின் நிற்கிறீங்க, இவிஎம் மிஷின் முன்னாடி அந்த பேலட் பாக்ஸ் உள்ள அந்த இதுக்குள்ள போயிட்டு அந்த என்க்ளோசர்ல போய் நிற்கும் போது அந்த 10 செகண்ட்ஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். இந்த பல விரல்கள் வந்து இந்த இரட்டை இலைக்கும் உதயசூரனுக்கும் வாக்களித்து பழகிய விரல்கள். அந்த விரலை அங்கேருந்து மாற்றி இன்னைக்கு தாமரைக்கு வாக்கு போட வைப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை. அதை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு தாமரை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. தாமரைக்கு வந்து ஓட்டு குத்துறாங்க. இன்னைக்கு மக்கள் ஓட்டு குத்துறாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் ஆர் காரியகர்த்தாஸ். திரு மோடி அவர்களோட அக்செப்டன்ஸு, திரு அண்ணாமலை அவர்களோட கடுமையான உழைப்பு, முயற்சி, இதெல்லாத்தையும் இதோட பலன்கள். இதுக்கு முன்பு இருந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஆற்றிய களப்பணி, சுற்றுப்பயணம், கிராமமாக சென்று இன்னைக்கு 68,000 பூத்துலையும் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆள் இருக்காங்க. இன்னைக்கு 68,000 பூத்துலையும் பிஜேபியோட ஆட்கள் வந்து தேர்தலில் வந்து இன்னைக்கு உள்ள கவுண்டிங் டே ஆகட்டும், போலிங் டே ஆகட்டும் உள்ள இருந்திருக்காங்க. இருந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வளர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு ஆளே இல்லை, போட முடியாது, நீங்கள் எங்கள் பூத்தில் எங்களுக்கு ஆள் இருக்குங்கிற கேட்ட காலம் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு. நிச்சயமாங்க மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ், சாதாரண கான்ஃபிடன்ஸில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ். உங்களுடைய சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட குறிப்பிட்டிருந்தீங்க, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வாக்குகளை வாங்கியிருக்கலாம் அப்படின்றது ஓவராலாக மீடியாவில் எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையாலுமே களத்தில் அப்படி தானே பிரதிபலிச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கோவையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கே ராமச்சந்திரன் வாங்கின வாக்குகளும் அண்ணாமலை அவர்கள் வாங்கின வாக்குகளும் சேர்த்திருந்தோம் அப்படின்னா கணபதி பி ராஜ்குமாரோட கம்மி தானே. அப்போ கூட்டணி அப்படின்றது தேவைப்படுது இல்லை, அதை நம்ம தவிர்க்கிறோமா? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் போடுவது என்பது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் இப்படி ஆகியிருந்தால் அப்படி ஆகியிருந்தால் என்பது நிறைய வந்து கால்குலேஷன் இருக்குது. நாங்கள் இப்படி பண்ணியிருந்தால் இந்த கட்சியை கூட சேர்த்திருந்தாலும் நிறைய இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி என்ன ரிசல்ட் என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் 7 இடங்களில் வந்து அதிமுக தொடங்கிய காலத்திலேருந்து எப்பயுமே 7 இடத்துல டெபாசிட் இழந்தது கிடையாது. ஆனால் 7 பாராளுமன்றத்தில் டெபாசிட் இழக்கும் அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து அதிமுகவோட செல்வாக்கு என்பது குறைந்துள்ளதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிஜேபியோட வளர்ச்சி என்பது பெரிய அளவில் இருக்குது. எங்கேயுமே டெபாசிட் வாங்க மாட்டோம் இன்றைக்கி. ஆனால் பல இடங்களில் வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்கும். இன்றைக்கி அவ்வளோ பெரிய கட்சியை வந்து பின்னுக்கு தள்ளி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கும். நிறைய சட்டமன்றங்களில் வந்து ரொம்ப டைட் க்ளோஸ் கான்டெஸ்ட் ஃபைட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி டீனா சட்டமன்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு வித்தியாசமே 6,000 ஓட்டு வித்தியாசம் தான். இன்றைக்கி 57 ஓட்டு திமுக, 46,000 ஓட்டு இன்றைக்கி பாஜக வாங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பிஜேபியோட க்ரோத் வந்து இருந்திருக்கு. இது கிராஃப் வந்து இட்ஸ் அப்வர்ட் ட்ரெண்டில் வந்து பிஜேபி கொண்டு போயிட்டுருக்கு. நிச்சயமாக கூட்டணி அமைந்திருந்தால் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியாத பொழுது, ஏன்னா திமுக மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்கள். இப்போ நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம நம்பர்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு அது ஒரு பாடத்தை வந்து கற்பிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் தர்மபுரி அந்த நம்பர்ஸை வச்சு யூ கேனாட் பிரெடிக்ட் an election. இந்த 2 தொகுதிகளையும் நம்ம எடுத்துக்கலாமே.
தருமபுரி, விருதுநகர், கோவை இது எல்லாமே கூட்டணி இருந்திருந்தா அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 3 எம்பி சீட்டாச்சும் வந்திருக்கும் இல்லையா? அப்ப நீங்க இன்னும் உங்க அரசியல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கலாம்ல. பட் அது தவிர்ந்து போனது அப்படின்றது, அந்த கூட்டணி தவிர்த்தது அப்படின்றது இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம், பிஜேபி காரியகர்த்தா, பிஜேபியோட காடரோட ஸ்ட்ரென்த், பிஜேபியோட களப்பணியை ஆற்றுபவர்களோட பலம் என்ன என்பதை நாங்களும் புரிந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி இல்லாம தனித்து இருந்தனால தான் இதை கத்துக்க முடிஞ்சுன்னு சொல்றீங்க. நிச்சயமாக. இல்லைன்னா இப்ப எங்களோட உழைப்பை வந்து அடுத்த கட்சிகளுக்கு நாங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்போம். 5 இடங்களையும் 6 இடங்களையும் 8 இடங்களையும் போட்டிட்டு இருப்போம். எங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்காது. மறுபடியும் நீங்களே பேட்டி எடுத்துட்டு 4% தான் வாங்கினீங்க, 5% தான் வாங்கினீங்கன்னு கேள்வி கேட்பீங்க. இந்த சூழ்நிலை கிடையாது. இன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 35%, கோயம்புத்தூர்ல 32.5%, திருநெல்வேலியில் 31.5%, தென்சென்னை 27%, மத்திய சென்னை 24%, நீலகிரி 23%, மதுரை 22% வாங்க முடியுதுன்னா இத்தனை இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிச்சு. அத்தனை இடங்களையும் பிஜேபி போட்டியிட்டு இருக்கு. ஒரு பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டு வருகிறது. பட் அந்த கிராஜுவலான வளர்ச்சி அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க கருத்துக்கு வந்து நான் எதுவும் முரண்படல. பட் இருந்தாலுமே வந்து பாரிவேந்தர் டெபாசிட் போயிருக்காரு. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓபிஎஸ் வந்து அவர்கள் தோத்துருக்காங்க. டிடிவி தினகரன் அந்த பகுதியில் ஏற்கனவே நின்று வெற்றி பெற்றவர். அவரு தோத்து போயிருக்காரு. இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. வளர்ச்சி அப்படின்றப்போ ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் அதுல இருக்கக்கூடிய மைனஸையும் நம்ம புறந்தள்ளுறோமா? நான் சொன்னேன்ல உட்காந்து, வெற்றியில் எந்த அளவுக்கு பாடம் இருக்கோ அதே அளவுக்கு பாடங்கள் தோல்வியிலும் இருக்கு. அதை நாங்கள் வந்து ஒப்புக்கொள்கிறோம். இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்றோம். இன்ட்ரோஸ்பெக்ஷன் வந்து நடந்து கொண்டே இருக்குது பாராளுமன்றம். பட் அந்த தோல்வியை வந்து பரிசீலிக்கிறதுக்கு தான் அதிமுகவோட கூட்டணி மீண்டும் அது மாதிரியான ஏதாச்சும் ஒரு சமிக்கைகள் இருக்கா நான் கேட்கிறேன். எங்களை பொறுத்தவரை 2026 கூட்டணி என்பதை முடிவெடுப்பது தலைமை. ஆனால் எங்கள் மாநில தலைவர் கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். அவர் கூறுவது கட்சியின் நன்மைக்காக, கட்சியின் வளர்ச்சிக்காக, லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் விஷன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னொரு 6 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ மட்டும் ஜெயிக்க வைப்பதை தாண்டி தனியாக போட்டிட்டு 30-40 எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என 600 நாட்கள் நேரம் கால அவகாசம் இருக்கு. இந்த 600 நாட்களின் களப்பணி மூலமாக மக்களை சந்தித்து மக்களுக்கு புரிய வைத்து, ஏன்னா இன்னும் 2 வருஷத்துல வந்து செய்ததை விட இன்னும் 10 மடங்கு அதிக தவறுகளை திமுக செய்ய போறாங்க. மக்களுக்கு துரோகம் இழைக்க போறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. அதேதான். இப்ப வந்து அதே இடத்துல ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கு அப்படின்னா அது அறுவடை செய்ய போறது யாரு? அதிமுகவா பாஜகவான்றப்ப 2 பேரும் தனி லேயரா நிக்கிறாங்க. அப்ப மக்களுக்கான குழப்பம் வரும் இல்லையா? யார் எனக்கான தலைவர் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிற ஒரு சுணக்கம் வரும். பிஜேபிக்குன்னு சொல்லி நிறைய பகுதிகளில் வந்து ஒரு பேஸ் உருவாயிருச்சு. அதாவது பிஜேபி என்பது கன்னியாகுமரி கட்சி என்பதை தாண்டி இன்று வந்து மேற்கு மண்டலத்துக்கும் வெஸ்ட் ஜோனை கூட விட்டுருங்க. இன்னைக்கு சென்னை ரீஜனில் வந்து இன்னைக்கு திமுக அடுத்த பெரிய கட்சி பிஜேபி தான் அப்படிங்கிறத நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 6 + 6 12 13 22 கோர் சட்டமன்றங்களில் வந்து 14 சட்டமன்றங்களில் பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ் வந்துருக்காங்க. 14 அசம்பிளிஸில் பிஜேபி இடத்துல இருக்காங்க. ஸோ சென்னை ரீஜன் என்பது பிஜேபியின் வசம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் ஆல் இண்டியா லெவலோட பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் வந்து ப்ரடாமினெண்ட்டாக பிஜேபிக்கு தான் வாக்கு எடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த ட்ரெண்ட் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ சென்னை தான் எங்களோட முதல் டார்கெட்டாக மாறி இருக்கு. இப்போ இந்த முறையை வந்து தனித்து போட்டிட்டால் கூட கன்னியாகுமரி பகுதியிலும் ஆகட்டும், இல்லைனா வெஸ்ட் ஜோன் ஆகட்டும், இல்லை சென்னை ஜோன் ஆகட்டும், இந்த ஜோன்லலாம் பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் என்பது வந்து ஃபினாமினலாக இருக்க போகிறது. உட்காந்து மக்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்றப்ப குறைந்தபட்சம் ஒரு 2 எம்பி சீட்டா ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அதுதானே உங்களுக்கான கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நீங்க வந்து வெளியே போய் பேசலாம். பட் அது இன்னும் அதே இடத்துல வந்து நம்ம பின்தள்ளி இருக்கிறாங்க. அதிமுகவை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்ன வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். சேம் டைம் பாஜகவையும் தானே புறக்கணிச்சிருக்காங்க. அப்படிதானே நம்ம பார்ப்போம். பாஜகவை அக்செப்டே பண்ணலீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. எல்லா ஊடகமும் சொன்ன விஷயம் என்ன? பாஜக மக்கள் அக்செப்ட் பண்ணல, அதனால தான் 2.5% 3% நீங்களே அதாவது ஒரு தொகுதியிலேயாச்சும் வெற்றி பெற்றிருக்கணும்ல. அப்படி பார்த்தா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. நான் ஏற்கனவே கூறிய வார்த்தை தான். எல்லா தேர்தலையும் வந்து வெற்றி பெறதான் வேண்டும் என்பது கிடையாது. ஏற்று நிக்க இருக்கான் பாரு, உட்காந்து எவ்வளவு தைரியமா இன்னும் பாரு அப்படிங்கறத வந்து உணர்த்தக்கூடிய ஒரு. இப்ப கூட்டணி வியூகத்துல பாமக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பட் அது வந்து நீங்க உங்க பக்கம் கொண்டு போயிட்டு பாமகவை கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. டிடிவி தினகரன் அவருக்கு ஒரு பகுதியில் செல்வாக்கு இருக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பகுதியில் செல்வாக்கு இருக்கு. இப்ப இது எல்லாம் கூட இருந்தும் கூட ஒரு தொகுதியில கூட நம்ம வெற்றி பெறல அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? அதை வந்து நம்ம கொண்டாடுறது சரியா இருக்காது இல்லையா? நாங்க கொண்டாடல, எங்களுக்கும் வருத்தங்கள் இருக்கின்றன. வெற்றி பெற முடியவில்லை என்கின்ற வருத்தம் நிச்சயமாக இருக்கு. மக்களுக்கு பாராளுமன்றத்துல குரல் கொடுக்க முடியலையே, மறுபடியும் 40 பேர் போய் சுண்டல் போண்டா சாப்பிட்டு வந்துருவாங்களேங்கிற கவலை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா மக்களோட குரலாக ஒலிக்க வேண்டும் என்பது எங்களோட கனவு. அதுக்காக தான் கஷ்டப்படுறோம். அந்த வாய்ப்பை மக்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லையே என்கின்ற வருத்தம் இருக்கு. ஆனால் எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் ரூல், அந்த 2 ரூல் முக்கியமான ரூல் இருக்கு. நெவர் பிளேம் த voter ஃபார் யர் லாஸ். ரூல் நம்பர் 2, டோன்ட் ஃபர்கெட் த ஃபர்ஸ்ட் ரூல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த விதத்தில்
இன்னும் வந்து மக்களை வந்து அதிகப்படியாக அணுக வேண்டும், இன்னும் மக்களோட நம்பிக்கையை அதிக அளவில் பெற வேண்டும் என்பதே ஒரு முக்கியமான பாடம். ஸோ அதை நோக்கி நாங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து இதை கொண்டாடலை, ஆனால் வந்து எங்களோட காடருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட், ஒரு சக்தி, ஒரு பூஸ்டர் ஷாட் வேக்சினுக்கு போட்டாங்களா அது மாதிரி ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. பரவாயில்லப்பா, நம்ம கூட தனியாக போட்டிட்டு நம்மளால் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கிளாமரஸாக நம்மளால் பண்ண முடிகிறது, நம்மளாலையும் வந்து கடத்தை சண்டை போட முடிகிறது, திமுக எதிர்த்து நிற்க முடிகிறது, அதிகார பலத்தை, பணபலத்தை, படைபலத்தை எதிர்த்து உண்மைக்காக வந்து போரிடக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்கள் நிற்க முடியும் என்பதை உணர்த்திய ஒரு முக்கியமான பேர். பாஜகவோட முதல் பிரதான எதிரி அப்படின்றது யாரு? அதிமுகவா திமுகவா? தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யும் யாராக இருந்தாலும் எதிரிகளாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழக பாஜகவோட ஒரே குறிக்கோள் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். தமிழுக்கான உண்மையான லிப் சர்வீஸ் கிடையாது, திமுக பண்ற லிப் சர்வீஸ் கிடையாது, உண்மையான சேவை தமிழுக்கு வந்து செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக நரேந்திர மோடி அவர்கள் வழியிலே சென்று கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ஈவில் என்பது திமுக. அந்த கிரேட்டர் ஈவில் வந்து ஓரங்கட்ட வேண்டியது எங்களோட தலையாய கடமையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சேம் டைம் சமீபத்தில் ஒரு மேடையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்கள்கிட்ட பேசின விதம், அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு முன்னாள் கவர்னர், அவங்க தமிழக பாஜகவோட மூத்த தலைவர், அவங்களை இப்படி நடத்துனது சரின்னு நினைக்கிறீங்களா? சரி, இதுக்கான விளக்கத்தை வந்து சம்மந்தப்பட்டவங்க, ஏன்னா நீங்களும் நானும் வந்து அவங்க என்ன பேசுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாருமே வந்து லிப் ரீடிங் பண்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் திறமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவன் லிப் ரீடிங் பண்ற திறமை இல்ல, பட் அந்த செய்கை அப்படின்றது ஏதோ உணர் பாடி லாங்குவேஜ் கூட சொல்லலாம். யூ கண்டெஸ்டட் வெரி வெல், டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ், கீப் ஃபைட்டிங் கூட சொல்லலாம். டோன்ட் டு தட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும்ல. ஆமா, டோன்ட் டு தட்னா உட்கார்ந்து டோன்ட் மூவ் அவே ஃப்ரம் தி கான்ஸ்டிட்யூன்சி, டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான், இதுதான் வந்து நம்மளோட பர்செப்ஷன். இது வந்து பர்செப்ஷன்ல வந்து என்ன வேணா நம்ம வந்து அஸ்யூம் பண்ணலாம். சம்பந்தப்பட்டவர்கள்ல ஒருவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் தெளிவா கூறியிருக்காங்க, டோன்ட் லீவ் த கான்ஸ்டிட்யூன்சி, டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், கீப் ஃபைட்டிங் அப்படிங்கிறது வந்து மெசேஜ் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லலை. இதை வந்து சொல்றது யாருன்னா, இது யார் அதர் சைடில் இருந்தாங்களோ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் விமான நிலையத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, என்ன பேசுனாங்கன்னு தெரியலன்னு எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறப்ப ஒரு பிரஸ் மீட் கொடுத்து சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? 14 மணி நேரம் 18 மணி நேரம் கழிச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதான் பிஜேபியோட அழகு. பிஜேபி அழகே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பிரசிடென்ட் தெளிவாக சொல்லியிருக்கு, இதுக்கு மேலே ஏர்போர்ட்டில் பேட்டிகள் கிடையாது, பேட்டி என்பது கமலாலயத்தில் மட்டும்தான் ப்ரையர் நோட்டீஸோட கொடுக்கணும்னு சொல்லி கிளியர் கட்டாக சொன்னதுக்கு பிறகு சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது, மாநில தலைவர் சொல்வது வேத வாக்கு எங்களுக்கு. அப்போ அண்ணாமலை மட்டும் தான் பிரஸ் அட்ரஸ் பண்ண போறாரு. அண்ணாமலை அவருக்கு அப்படியும் சொல்லல, யார் பிரஸ் மீட் கொடுக்குறா இருந்தாலும் கமலாலயத்தில் வச்சு வித் ப்ரையர் நோட்டீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேனல் இருக்கு, யார் யார் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கு, அந்த ஸ்போக்ஸ் பர்சன் கொடுக்கணும், வரவங்க போறவங்களாம் பேசி பேட்டி கொடுக்க வந்து அந்த மாதிரி இயக்கம் கிடையாது. பிஜேபிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, பிரிக்கிறாங்க, ஸ்டேட் ஸ்போக்ஸ் பர்சன் பிரிக்கிறாங்க, மாவட்டங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்து கமலாலயத்தில் வச்சு அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் எப்படி ஏர்போர்ட்டில் வந்து அவங்க பேட்டி கொடுப்பாங்க? ஏன்னா மாநில தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே, நோ சீனியர் நோ ஜூனியர், ஸ்டேட் பிரசிடென்ட்டா வி ரெஸ்பெக்ட் யூ. அதான் பிஜேபியோட கான்செப்ட், பிஜேபியோட சிஸ்டம். அந்த அடிப்படையில் நீங்கள் நடந்திருக்கு. தமிழிசை அவர்கள் மாநில அரசியலில் மீண்டும் வந்தது அப்படின்றது அண்ணாமலை அவர்களை பதற்றப்படுத்துதா? நிச்சயமாக கிடையாது. என்ன பதற்றம் இருக்குது? எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு வேலை பார்க்க போகிறாங்க. ஒரு இயக்கத்துக்காக வேலை பார்க்குறோம். ஒரு இயக்கத்தில் வந்து அவங்க முன்னாள் அந்த இயக்கம் இன்னும் அடுத்த படிக்கு வளரணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி அவசியம் அப்படின்ற ஒரு டோன்ல தமிழிசை பேசுறாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ரூட் எடுக்கிறாங்கன்றப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதுல ஒரு முரண் இருக்கு இல்லையா? அந்த முரணை எப்படி நீங்க வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியில கருத்து சுதந்திரம் வந்து அதிகம். பிஜேபியில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், இது அவங்களோட ஒப்பீனியன். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன், எனக்கு ஒரு ஒப்பீனியன், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும். அதை கலந்து ஆலோசித்து முடிவு செய்வதான் எங்களுக்கு வந்து மையக்குழு. எல்லா கட்சியிலையும் வந்து இதெல்லாம் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாங்க, இந்த சீட் இவனுக்கு போ, நில்லு, வா, போ, அப்படிதான் நடக்கும். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த மையக்குழு கூட்டப்பட்டு அந்த மையக்குழுவில் முடிவெடுத்து யார் எங்கே கூட்டணிக்கு எதை கொடுக்கலாம், எது நம்ம நிற்கணும், யார் போட்டியிடுவா, இதே பெரிய ப்ராசஸ், ஒரு பெரிய டிஸ்கஷன் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்பட்டு வருகிறது. எதுவுமே தன்னிச்சையாக தூங்கி சொன்னேன் காலையில் எனக்கு மூடு மாறிடுச்சு, இதை பண்ண அதை பண்ணலாம் சொல்கிற வந்து தலைவர்கள் பிஜேபியில் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கட்சியின் வந்து அந்த அந்த பாலிசி ஆஃப் த பார்ட். பட் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணோட தான் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டோம். எனக்கு அவர் என்ன பேசினார்லாம் தெரியாது. நான் அதை பற்றி அதை சப்ஜெக்ட்லையும் போல, நான் பிஜேபி பற்றி மட்டும்தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஓகே, இப்போ மீண்டும் 2026 என்ன இலக்கை முன் வச்சிருக்கீங்க, எப்படி செயல்பட போறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் மீண்டும் வந்து ஒரு கிராமந்தோறும் நடைபயணம் பண்ணுறதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அதில் வியூகம்லாம் என்னவா இருக்க போகுது? வெற்றி தான் ஒரே இலக்கு. வெற்றி என்கின்ற ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். அதாவது வந்து இப்போ தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தமிழகத்தில் வந்து பிரிவினைவாத சக்திகள் அதிகமாக கொண்டு வருகின்றன. திமுகவே ஒரு பெரிய பிரிவினைவாத சக்தியாக மாறி இன்னைக்கு வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக
ரீஜனல் வைஸ் உட்காந்து இது வந்து வட இந்தியா, இது தென்னிந்தியா, தெற்கில் உள்ள மாநிலங்கள்லானே தவிர தென்னிந்தியாலாம் கிடையாது. நம்ம வந்து தமிழகம் ஆகட்டும், கேரளா ஆகட்டும், கர்நாடகாலாம் தெற்கில் உள்ள இந்திய மாநிலங்கள். இது வந்து சவுத் இந்தியா, நார்த் இந்தியான்னு பிரித்து பேசுறதுக்கான வேலையே கிடையாது. பட் இங்க வந்து பாஜக வளருதுன்றதை நீங்க நம்புறீங்க? இந்த ஏரியால பாஜக வளர்ந்திருக்கு கடந்த தேர்தலை காட்டிலும். சவுத்தில் தான் பிஜேபியோட வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்குது. வடக்கில் உள்ள மாநிலங்களை விட தெற்கில் உள்ள மாநிலங்களில் பிஜேபியோட வளர்ச்சி என்பது நீங்கள் கேரளாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு எம்பி வெல்வதாகட்டும், இல்லை ஆந்திராவில் 3 எம்பி கிடைப்பதாகட்டும், இல்லை தெலுங்கானாவில் வந்து தனித்து போட்டியிட்டு 8 எம்பி, குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது கூட 8 எம்பி என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பாஜக சந்தித்து கொண்டு வருகிறது. அப்போ அண்ணாமலை தலைமை தான் 2026 வரைக்கும் தொடரும். அவர் இன்றைய தேதியில் தலைவராக இருக்கிறார். அவர் நாளைய தேதியில தலைவராக இருப்பாரா? இதெல்லாம் வந்து பிஜேபியோட தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள். இது வந்து வியூக ரீதியில் யாருமே இதுக்கெல்லாம் பதில் கூற முடியாது. அவர்கள் தலைவராக தொடர வேண்டும் என்பது எங்களுக்கெல்லாம் ஆசை. தலைவராக தொடர வேண்டும். ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுக்கெல்லாம் ஆசை. ஸோ தொடர்ந்தால் நல்லாயிருக்கும் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. தலைகுனியை வச்சிட்டேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை, பட் இருந்தாலும் நான் களத்தில் இறங்கி செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மன்னிப்பா இல்லை அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ரேலிக்கு சென்னைக்கு வந்திருந்த போது அவருக்கு ஒரு வாக்குறுதி நான் கொடுத்துருந்தேன், ஜெயிச்சுட்டு வந்து உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி. ஸோ அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியவில்லை என்கின்ற வருத்தம் மிகப்பெரிய அளவில் எனக்கு இருந்துச்சு. அந்த வருத்தத்தை வந்து அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக எனக்கு நேரடியாக வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. அதனால் ட்விட்டர் மூலமாக என்னோட வருத்தத்தை வந்து அவருக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருந்தேன், வருத்தத்தை தெரிவிச்சிருந்தேன். ஸோ இன்னொரு எம்பி தமிழகத்துலேருந்து போயிடும் நல்லா இருந்திருக்கும், தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எம்பிஸ் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் என்கின்ற ஆசைகள் அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பட் இப்போ டிசம்பரில் ஃப்ளட்டு வந்தப்போ எல்லாமே கூட மத்திய சென்னை பகுதிகளில் ஓரளவு உங்களோட கள ஒர்க் அப்படின்றது அதிகமாக பேசப்பட்டுச்சு, கட்சி சார்ந்து இல்லாமல். நான் பொதுவாகவே சொல்கிறேன், அப்படி இருந்தும் கூட ஒரு தோல்வி அப்படின்றது அது எப்படி ஏற்றுக்கிறீங்க? இன்னும் அதிகமாடியே வேலை பார்க்கணும், இன்னும் மக்களோட நம்பிக்கையை பெரிய அளவில் பெற வேண்டும். இன்னும் ஃபார் சம் ரீசன் இந்த அக்செப்டன்ஸ் என்பது இன்னும் ஃபுல்லாக வரவில்லை. ஸோ அதை வந்து என்ன தடுக்குது? மக்களை வந்து பாஜக பக்கம் வரவிடாமல் என்ன தடுக்குது? இந்த கட்சிகளோட பிணைப்பு என்பது பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு வருது. கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேலேயே போட்டிருக்காங்க, அதிகப்படியாக வந்து வேட்பாளரை பற்றி கவலைப்படாமல் கட்சியை பற்றி பார்த்து வாக்களிக்கக்கூடிய நபர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழகம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இண்டிவிஜுவல் என்ன பண்ணாரு, என்ன பண்ணியிருக்காரு, என்ன படிச்சிருக்காரு, அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி இவர்களுக்காக வேலை பார்த்துருக்காரா, குரல் கொடுத்துருக்காரா என்பதெல்லாம் தாண்டி எந்த கட்சியை சார்ந்தவர் என்பதை மனதில் வைத்து வாக்களிக்கக்கூடிய விதம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி வர்றது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சிம்பிள் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதா? டெஃபினெட்லி 100%, நோ டவுட் அபவுட் இட். அதாவது மக்கள் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய இயக்கங்கள். ஸோ அதை இப்போ தான் நாங்கள் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ வி ஆர் ஹோப்ஃபுல். எங்களுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்த தேர்தல் தான் இருந்தது. வெற்றி பெற முடியவில்லை என்கின்ற கவலை இருந்தாலும் கூட வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்து தேர்தல் மூலமாக எங்களுக்கு பிறந்திருக்கு. வெற்றி பெறுவோம், சாதிப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நிச்சயமாக 26 தேர்தலை நாங்கள் களத்தில் சந்திக்க ரெடியாக. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.